தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி. கவலை உங்களை இரையாக்க விடாதீர்கள். கவலையின் புயல்கள் வாழ்வில் உண்டாக்கும் பாதிப்புகளை பார்ப்போம். வல்லமையான தேவ மனிதனான தாவீது ஒரு பெரிய உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறதை இன்றைய தியானத்தில் பார்க்கிறோம். இந்த கவலையின் புயல்கள் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் வீசுகையில் அது நம்மில் தங்க இடம் கொடுத்தால் நம் உள்ளான வலிமையை வற்ற செய்துவிடும். கவலை என்கிற வார்த்தையின் கிரேக்க பதம் பிரித்தல். கவலை என்பது ஒரு மனிதனுடைய மனதை பிரிக்கக்கூடியது. அவனது மனம் நிலையாய் இருக்காது. அவன் மனம் சிதறடிக்கப்பட்டிருப்பதனால் அவனால் எந்த ஒரு காரியத்திலும் சிறிது நேரம் கூட தொடர்ச்சியாய் கவனம் செலுத்த முடியாது. எந்த ஒரு தீர்மானமுமே எடுக்க இயலாத அளவுக்கு உங்களது உள்ளான வலிமையை வற்ற செய்துவிடும். கவலை உங்கள் உணர்ச்சிகளை பாதிப்பது மட்டுமல்லாமல் ஒரு சிறு காயத்தை கூட தாங்கிக் கொள்ளக்கூடாத அளவுக்கு உங்கள் மனோநிலை சேதப்பட்டுவிடும். கவலை என்னும் புயல் சரீர பிரகாரமாகவும் நிலை கொலைய செய்கிறது. அது ஒரு மனிதனுடைய நேரம், பலன், ஆவி மற்றும் ஜீவனை பாதித்துவிடும். எப்பொழுதுமே வாடிய முகத்துடன் உங்களை தோன்ற செய்யும். கவலையினால் சோதிக்கப்பட்டு அதன் தீய திட்டங்களுக்கெல்லாம் அடிபணிவது என்ன ஒரு வேதனை! நம் படகை சேதப்படுத்தும் இந்த புயல்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போமாக. இது வரும்போது தேவனை துதிக்க வேண்டும் என உங்களுக்கு தோன்றவில்லை என்றாலும் துதியுங்கள். அநேக ஆவிக்குரிய காரியங்கள் துவக்கத்திலே இந்த மனதிற்கு அர்த்தமற்றதை போலவே தோன்றும். அதை தேவனிடம் உருட்டிவிட கற்றுக்கொள்ளுங்கள். உருட்டி விடுதல் என்பது உங்கள் பிரச்சனையை அவரிடம் கூறி அவர் கேட்டுக்கொண்டார் என அவரை நம்புவது. நீங்கள் எவ்வளவு அதிகமாய் அவரை நம்புகிறீர்களோ அவ்வளவு குறைவாய் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். அவ்வளவு அதிகமாய் அவர் கிரியை செய்கிறார். உங்கள் இறுதி மூச்சு வரை நீங்கள் இழக்காமல் காத்து கொள்ள வேண்டிய காரியம் சமாதானம். இயேசு தன் இரத்தத்தினால் அதற்குரிய விலையை செலுத்தி இருக்கிறார். இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதை சாத்தானுக்கு முன் எரிந்து விடாதீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.